அந்த பூஜை முக்கிரமாக சில உருவங்கள் நம்மை விட்டு அப்படியே நடந்து போவது போன்று, அப்படி ஆகாயத்தில் பறப்பதை போன்று, அது யாரும் அறியாத வண்ணம் நாய் உருவுள்ள வருவாங்க. பெண் வழிமறிப்பது சும்மா அப்படியே கால் போன போக்குல சிலர் வழி தவறி காணாமலும் போயிடுறாங்க. வணக்கம். கொல்லிமலை என்ற பெயரே நம்மை கொஞ்சம் பயமுறுத்துகின்றது. சென்னையிலிருந்து 370 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கொல்லிமலை இந்தியாவில் உள்ள மலைகளிலேயே திகில் நிறைந்த மலையாக தோற்றமளித்து கொண்டிருக்கின்றது. அங்கே அமானுஷ சக்திகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. நள்ளிரவு நேரங்களில் திடீர் பூஜைகள் நடக்கின்றன. நாயுடன் சித்தர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கொல்லிமலை என்ற பெயரை கேட்டாலே அரசியல்வாதிகள் பதவி பறிபோய்விடும் என்று நினைத்து தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கொல்லிமலையை சூழ்ந்திருக்கின்ற அமானுஷ்யங்கள் ஆயிரம். அத்தகைய அமானுஷ்யங்களிலே மூழ்கியை திளைத்தவர் ஆன்மீக சிந்தனையாளர் நாராயணன் அவர்கள். கொல்லிமலையினுடைய திகில் நிறைந்த அமானுஷ சக்திகளை பற்றி அவர் நம்மிடையே இப்பொழுது பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். கொல்லிமலையை இந்தியாவிலேயே ரொம்ப திகில் நிறைந்த மலையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறைய அமானுஷ சக்திகள் உலவுவதாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்களா? உண்மைதான். கொல்லிமலை கடல் மட்டத்தில் இருந்து 1300 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகள் அங்கு இருக்கின்றன. அங்கு செல்கின்ற பயணமே ஒரு திகிலை தருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர அகநானோட்டில் சரி ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. எப்படி இயற்கை சீதனமாக காட்சியளிக்கின்ற கொல்லிமலை அதே அளவுக்கு அமானுஷ்ய திகிலான சக்திகள் புதைந்து கிடக்கும் இடமாக அது காட்சியளிக்கிறது. சரி. இன்றைக்கு நாம் அங்கு சென்றால் அந்த அமானுஷ்ய சக்தியை உணர முடியும். கொல்லிமலையினுடைய அமானுஷ்ய சக்திகளுக்கே மூல காரணமாக இருக்கின்றவர் கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய எட்டுக்கை அம்மன். இந்த எட்டுக்கை அம்மன் என்பது யார்? ஒரு தேவதையா இல்லை ஒரு கடவுளா? இவருடைய தோற்றம் என்ன? கொல்லிப்பாவை அதன் பின்னணி சுவாரஸ்யமானது. ஆதி காலத்தில் 18 சித்தர்கள், போகர், அகத்தியர், கொங்கணவர், பாம்பாட்டி சித்தர் உள்ளிட்ட 18 சித்தர்கள் சரி தவிரவும் சதுரகிரி மலையில் உள்ள சித்தர்கள் அனைவரும் தவம் இருக்க ஒரு ரம்யமான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இயற்கை எழில் சூழ்ந்த கொல்லிமலை வசதியான இடமாக தென்பட்டது. சரி. அனைவரும் அங்கு வந்து தவம் இருக்க தொடங்கினர். இவர்கள் தவம் இருப்பதற்கு அசுர சக்திகளும் பேய், பிசாசு, முனி போன்ற துர்தேவதைகளும் சரி இடைஞ்சல்கள் கொடுத்தனர். இதனால் சித்தர்கள் தங்கள் தமத்தை தொடர முடியவில்லை. இதற்கு என்ன செய்வது, எப்படி முடிவு கட்டுவது என்று தீர ஆலோசித்த பின்னர் சித்தர்கள் எல்லாம் தேவஸ்தட்சன், மயன், அணியம் வரவழைத்து ஒரு அழகிய பெண்ணை சிற்பமாக உருவாக்கினர். அந்த சிற்பத்துக்கு சித்தர்கள் தங்கள் சக்தியால் உயிர் கொடுத்தனர். அந்த சக்தி சித்தர்களுக்கு ஒரு காவல் காக்கும் தெய்வமாக துணை நின்றது. சித்தர்கள் தவத்தை தொடர்ந்தார்கள். சரி. அங்கிருந்து திரும்ப வரக்கூடிய அசுர சக்திகளை இந்த கொல்லிப்பாவை மாய புன்னகையால் சரி வசீகர அழகால் அவர்களை மயக்கி அழித்தார். எப்படி சிவபெருமானின் வீரட்டான தலங்களில் திருவதிகையும் ஒன்று.
ஓ ம் இந்த திருவதிகையில் 3 அரக்கர்கள் ம் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்புக்கோட்டை கட்டி வந்து அது தேவர்களுக்கும் எல்லாம் துன்பங்களும் துயரங்களும் கொடுத்து வந்தனர். சரி. அவர்களை சிவபெருமான் ம் தன்னுடைய புன்னகையால் அழித்தார். அழித்தார். அதை போல ஓ இந்த சக்தி ம் அவர்களை ம் அசுர சக்திகளை வீழ்த்தி ம் தொடர்ந்து ம் தேவர்களுக்கு துணையாக நின்றது. ம் என்றும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் ம் வந்த தேவதைதான் கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவையினுடைய ஆலயத்துக்கு நீங்க அடிக்கடி போயிருக்கிறீங்க. ஆமா மற்ற எல்லா கடவுளுடைய தோற்றத்தை விடவும் இந்த கொல்லிப்பாவையினுடைய தோற்றம் ரொம்ப வித்தியாசமாகவும் மிக சிறிய அளவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நம்முடைய வாசக நேயர்களுக்காக அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்த பார்வையில சொல்லுங்களா? கொல்லிப்பாவை ஆலயம் ம் தோற்றத்தில் சிறியது. ஓ பெரிய ராஜகோபுரமோ ம் பிரகாரங்களோ ஓ நாம் நினைப்பது போல் கிடையாது. இருக்காது. சாதாரண கீற்று கொட்டகை தான். ஓ ஆமா, உள்ளே கிடையாது. அம்பாள் ம் வீட்டிருக்கிறார். சரி. மூர்த்தி சிறிதானாலும் ஓ கீர்த்தி பெரிது. ஓ ம் சக்தி தான் பெரிது அங்க. ம் காவல் தெய்வமாக வீட்டிற்கும் ம் கொல்லிப்பாவை சன்னதியில் ம் அதிகாலை ம் இருட்டு நேரத்தில் ஓ விடியலும் இருட்டும் கலந்த கலந்த அந்த நேரத்தில் தான் ம் தேவர்கள் ம் இறைவனை வழிபடக்கூடிய காலம். ஓ புலர்ந்தும் புலராத அதிகாலை பொழுது நேரத்தில் பூஜைகள். மூலிகைகளை பறித்து வந்து ஓ அதுக்குன்னு தனிப்பட்ட மூலிகைகள் இருக்கு. தனிப்பட்ட மூலிகைகள் இருக்கு. ஓ அது யாரும் அறியாத வண்ணம் ஓ ம் சரி. எல்லாருக்கும் தெரியும் மாதிரி சந்தனாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மற்ற எல்லாம் நம்ம எல்லாரும் அபிஷேகம் நம்ம பார்க்குறோம். அபிஷேகங்கள் பார்க்குறோம். சரி. இங்க வந்து எப்படின்னா ம் அதற்குன்னு நியமிக்கப்பட்ட பூசாரிகள் கடந்த காட்டுக்குள் சென்று ஓ அங்கிருந்து மூலிகைகளை பறித்து வந்து சரி. திரை போட்டு ம் அதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஓ ம் பின்னர் ம் அந்த அம்மனுக்கு சந்தன காப்பால் கண்களிலிருந்து எல்லாம் ஓ பூசிடுறாங்க. சந்தன காப்பு கண்களை மூடுறது மாதிரி சந்தன சந்தன காப்பு வச்சிடுறாங்க. சரி. ஏனென்றால் பார்வை உக்கிரமா சக்தி உக்கிரமா இருக்கும். ஓ சரி. இவங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஓ அந்த சந்தன காப்பு விடுறாங்க. ஓஹோ அமாவாசை பௌர்ணமி நள்ளிரவு நேரத்தில் ம் அந்த கண்களை திறப்பு கொல்லிப்பாவையினுடைய சந்தன காப்பை அகற்றி கண்களை திறக்கிறாங்க. கண்களை திறக்கிறாங்க. சரி. அதனால் அதனுடைய சக்தி அதிகம். ஓ இப்போ அந்த நேரத்தில் ம் கோவிலுக்கு சென்று அன்னையை வேண்டுகின்ற பக்தர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிவிடுகிறது. அந்த அளவுல சக்தி படைத்த அம்மா கொல்லிப்பாவை இருக்கு. ஆமா, ஆற்றல் மிக்க அன்னையாக காட்சியளிக்கிறது. சரி. அந்த அம்மனுக்கு 8 கைகள் இருப்பதாகவும் ஆயுதங்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது அரக்கர்கள் வந்துட்டு தனியாக வந்தாருன்னா இவங்களை போரிடலாம் ஒரு கையில். சரி. கூட்டம் கூட்டமாக வந்தக்கூடிய அரக்கர்கள் வருகின்ற பொழுது ம் அன்னை ம். 8 கரங்களிலும் சரி. ஆயுதங்கள் ஏந்தி அவர்களிடம் போரிடுறாங்க. ஓ அதனால தான் 8 கையில் ஏந்தினால்தான் அதுக்கு 8 கை அம்மன் என்ற பெயர் வந்தது. ஓ உளசுத்தியோடு ம் இறை சிந்தனையோடு ம் அம்பாளை வழிபடுபவர்களுக்கு ம் குழந்தை வடிவில் பாவை வடிவில் அவள் காட்சி கொடுக்கிறாள். அதுதான் கொல்லி பாவை. கொல்லிமலை பிளஸ் பாவை கொல்லிப்பாவை என்று அழைக்கிறார். இந்த கொல்லிப்பாவை வந்து அதிபயங்கரமான அமானுஷ சக்திகளை கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுவரை நம்ம காலத்தில் எவ்வளோ பூகம்பம், சுனாமி போன்ற இந்த மாதிரி பெரிய பேரழிவுகள் எல்லாம், இயற்கை இடர்பாடுகள் எல்லாம் கடந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் கூட அந்த அம்மனுடைய கோயிலுக்கோ சிலைக்கோ எந்த விதமான சேதாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம், இப்போ நம்மளுக்கு வழக்கமாக எல்லா கோயில்லையும் இப்போ என்ன மாதிரி ஆகம விதிப்படி நடக்கிற பூஜைகள் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு நள்ளிரவு நேரம் ரொம்ப திகிலோட ஒரு வரைமுறைப்படுத்தப்படாத ஒரு பழங்குடி மக்கள் வந்து அப்படியே பார்க்குறவங்கலாம் பிரமிச்சு பயந்து போகிறது மாதிரி ஒரு பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, இதில் எந்த அளவில் உண்மை இருக்கு? கொல்லிப்பாவை அம்மனை பொறுத்த வரையில் நான் முன்னதே சொன்னதை போல சங்க இலக்கியமான அகநானூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி.
காலங்கள் சீதோசன நிலைகள் பருவநிலைகள் மாறினாலும் நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் இந்த அம்மனுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படுவதில்லை. 2000 ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரே நிலைப்பாட்டோடு எந்த சேதாரமும் இல்லாமல் சிரஞ்சீவியாக அந்த அம்மன் காட்சியளிக்கின்றார். சரி. கொல்லிப்பாவைக்கு செய்யப்படும் பூஜைகள் வழக்கமான அம்மன் கோவிலுக்கு நடைபெறும் பூஜைகள் போல் அல்லாமல் வித்தியாசப்படும். பழங்குடியின மக்களுக்கு என்று வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. சரி. சாதாரணமாக அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளில் அவர்கள் வழிபாட்டுக்குரியான நாட்களாக தேர்ந்தெடுப்பார்கள். பெரும்பாலும் நள்ளிரவில் 12 மணி அளவில்தான் அவர்கள் பூஜைக்குரிய நேரமாக தேர்ந்தெடுப்பார்கள். சரி. இந்த நேரத்தை பலவிதமான அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த கொல்லிமலையில் நடக்கின்ற போது கொஞ்சம் மனம் தைரியம் உள்ளவர்கள் தான் அதை கலந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அமானுஷ்ய சக்திகளுடைய வெளிப்பாடு இருக்கும். இவர்கள் அந்த அமானுஷ்ய சக்தி விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் வரும். சரி. சலங்கை ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பெண் நடந்து போற மாதிரி. சரி. திடீரென்று ஓ என்று கூக்குரலிட்டு அழுகின்றது போன்ற ஒரு குரல் கேட்கும். அப்போதெல்லாம் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் ஆடு கோழியை பலி கொடுப்பார்கள். அசாதாரண அமைதி ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் அந்த பூஜை முக்கிரமாக சில உருவங்கள் நம்மை விட்டு அப்படியே நடந்து போவது போன்று, நம்மை கடந்து போவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சிலர் வானத்தை நோக்கின்ற பொழுது சில உருவங்கள் அப்படி ஆகாயத்தில் பறப்பதை போன்று தென்படும். இதையெல்லாம் அந்த பழங்குடியின மக்கள் சர்வசாதாரணமாக கருகிறார்கள் என்பதுதான். ஈஸியா பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. ஈஸியா கடந்து போயிடுறார்கள். நமக்கு தான் அது அமானுஷ்யம். நமக்கு போய் நாம போகும்போதுதான் அதை பெருசா இது பண்றோம். சரி. இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் துர்சக்திகள் அங்கு நடமாட்டம் அதிகரிக்கும். சில மந்திரவாதிகள் மாந்திரீக வேலைகளை செய்வார்கள். பில்லி, சூனியம், ஏவல் போன்ற துரு தேவதைகள் வசப்படுத்தி அவர்கள் மேல் ஏவி விடுவது இன்றும் வழக்கம். அந்த அமாவாசை பௌர்ணமி நாள்களில் அமானுஷ்ய சக்திகளுடைய ஆரவாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு கொல்லிமலையில் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. யாராவது ஒருத்தங்க கடந்து போறது மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு வாசனை வர்றது மாதிரி இருக்கு. ஆமா. எங்கேயோ சத்தம் கேட்குது. வானத்துல சின்னது ஒளி பிளம்புகள்லாம் பறக்குது அப்படின்ன மாதிரி சொன்னீங்க. ஆமா. இது எல்லாம் வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லையா? ஆனா அந்த கொல்லிமலையில மட்டும், அந்த கொல்லிப்பாவை சன்னதியில மட்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் இருக்கு. சரி. இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 5 லட்சம் பக்தர்களுக்கு மேலாக 16 கிலோமீட்டர் கிரிவலா வர்றாங்க. சரி. இதுக்கு என்ன காரணம்? இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த எண்ணிக்கை. ஆமா, லட்சங்களெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, திருவண்ணாமலையில் இருக்கிறதெல்லாம் சித்தர்கள். அங்க இருக்கிறவங்களாம் அரூப நிலையில இருக்கிறாங்க. சரி. அதாவது சூட்சும வடிவில் இருக்கிறாங்க. சூட்சும வடிவில் இருக்கிறாங்க. ரமண மகரிஷி, சேஷாத்திரி சுவாமிகள், மிசிறி சுவாமிகள் போன்ற பெரிய சித்தர்கள்லாம் அங்க ஐக்கியமாயிருக்காங்க. இவர்கள் இரவு நேரத்துல சூட்சும வடிவத்துல அப்படியே வலம் வருவாங்க. இவங்க வலம் வருகின்ற போது நாம கிரிவலம் போனா நம்மளை கடந்து அவங்க போவாங்க. சரி. அப்படி போகும்போது அவங்களுடைய ஸ்பரிசம் நம்ம மேல பட்டுட்டாலே போதும், நமக்கு ஒரு சுவீட்சம் ஏற்படும். மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். அதுக்கு தான் நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான இருக்குது அங்க போறாங்க. சரி. இதே போலதான் சித்தர்கள் மனமுவந்து தங்கிய இடம் கொல்லிமலை. சரி. தவம் இருக்கிறது. சரி. சித்தர்களுக்கெல்லாம் அழிவுங்கிறதே கிடையாது. அவர்கள் தன்னுடைய காலங்கள்
முடிந்த பிறகும் வந்து அங்கேயே தான் அவங்களுடைய சக்தி வந்து நிலவிட்டே இருக்கும். ஓ இரவு நேரத்தில் அவங்க வருவாங்க. சரி. அவர்களுடைய வருகை எப்படி இருக்குன்னா, ம் சாதாரண மனித உருவில் வரமாட்டாங்க, சரி. நாய் உருவில் வருவாங்க. ஓ ம் சரி. நாய் இது எதற்குன்னா, ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு வாகனம். விநாயகருக்கு மூஞ்சிரு வாகனம், சரி. முருகனுக்கு மயில் வாகனம், ஓ பைரவருக்கு நாய் வாகனம். ஓ சரி. ம் மனிதனை விட ம் ஒரு 10 மடங்கு மோப்ப சக்தி அதிகம். சரி. ம் அதனால பைரவருடைய வாகனமான ம் பைரவருங்கிறது சிவபெருமானுடைய ஒரு மறு உருவம். சரி. சிவபெருமானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பைரவருடைய வாகனமான நாய் மேல் சரி. சித்தர்களுக்கு அளப்பரிய பிரியம். ஓ ம் அதனால அவங்க நாய் உருவில் வருவாங்க. சரி. ம் இந்த நாய் குறைக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பலவிதமாக இருக்கும். ஓ சாதாரண ஒரு நாய் குறைக்கிறது, ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா வீட்டையும் காவல் காக்கும், வீட்டு உரிமையாளரையும் காவல் காக்கும். சரி. தொடர்ந்து கூக்குரலிட்டு இது பண்ணியாச்சுன்னா ம் இந்த அமானுஷ்ய சக்திகளுடைய தோற்றம் இந்த நாய்களுக்குத்தான், கண்களுக்குத்தான் அதாவது மனிதர்களுக்கு தெரியாத தோற்றத்தோன்னு அந்த சக்திகளை உணரக்கூடிய வாய்ப்பு நாய். நாய்களுக்கு இருக்கு. ஆமா. ஓஹோ சரி. அதனால ம் சித்தர்கள்லாம் நாய் உருவில் வராங்க. சரி. நாயை கண்ட உடனே ம் அங்கு இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்திகள், பேய், பிசாசுகள், தேவதைகள் எல்லாமே விலகி ஓடிடும். ஓஹோ ம் அதனால கொல்லிமலையில ம் இன்றும் அருவ நிலையில சித்தர்கள் வலம் வந்து நமக்கு நலமும் பலமும் சேர்த்து கொண்டிருக்காங்க. சித்தர்கள் யாருக்கும் கெடுதல் புரிவதில்லை, கெடுதல் புரிய நினைப்பது இல்லை. நமக்கு மாறாக நமக்கு நல்லாசி தான் வழங்கி கொண்டிருக்காங்க. ஓ அந்த அமாவாசை நாட்களில் சித்தர்களுடைய வருகை தான் இதெல்லாம் வருகை பிரதிபலிக்குது. அதிகமாக இருக்கு. நீங்கள் இதுவரை அப்படி விலகி சொல்லிட்டு வரும்போது நமக்கே ஒரு அந்த கொல்லி பாவை மீது ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அது ஒரு காவல் தெய்வமாக இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் இதை வந்து கொல்லும் பாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கிரமாக எதிரிகளை தண்டிக்கிற ஒரு தெய்வமாக கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அதாவது கொல்லிமலையில் நிலவுகின்ற தீயில் அமானுஷ்யங்கள் அனைத்துமே கொல்லிப்பாவையை மையமாக வைத்தான் நடக்கிறது. ம் நல்ல எண்ணங்களோடு வருகிறவர்களுக்கு அவள் அருள் வழங்குகிறார். சரி. மலையில் கெட்ட எண்ணத்தோடு வருகிறவர்கள் அவளால் தண்டிக்கப்படுகிறார்கள். கொல்லிமலையில் இரவில் தவறான எண்ணத்தோடு அலைகிறவர்கள் மலைப்பகுதியில் தேவதை போன்ற பெண்ணை பார்க்கிறார்கள். ம் அந்த தேவதையை நேருக்கு நேராக பார்ப்பவர்கள் அது தங்களை பார்த்து சிரிப்பதாக மயங்கி அருகே செல்லும் பொழுது தனது அதிர வைக்கும் சிரிப்பு ஒளியால் அவர்களது மூச்சை நிறுத்தி உயிரிழக்க செய்து விடுகிறார். ஓ கொல்லிப்பாவை கொல்லும் பாவையாக சித்தரிக்கப்படுகிறார். கொல்லிமலையில் நிறைய பேர் அந்த மலைப்பாதை வழியை பயன்படுத்தி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த குறிப்பிட்ட கொண்டை ஊசி வளைவுகளில் செல்லும்போது சிலருக்கு சுய நினைவு மறைவதாகவும் அதனால் விபத்துக்கெல்லாம் பெரிய அளவில் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கும் பலவிதமான அமானுஷ்யங்களோடு தொடர்புபடுத்துகிறாங்க. இதில் உள்ள உண்மை நிலை என்ன? மொத்தத்தில் கொல்லிமலையில் 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருப்பதாக முதலே சொன்னேன். சரி. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 18வது வளைவு அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. அந்த பகுதியில் விபத்துக்குள்ளான பல வாகன ஓட்டிகள் திடீரென ஒரு பெண் வந்து வழிமறிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டு வண்டியை திருப்பும் போது விபத்து நேர்ந்ததாக கூறினர். அதை வெறும் சம்பவமாக நம்ம கடந்து போக முடியாத அளவுக்கு பலது வாக்குமூலங்கள் இருக்கிறது. அந்த வளைவு அமைந்துள்ள அடர்ந்த வனப்பகுதி கொல்லிப்பாவையின் ஆதிக்கம் நிறைந்த இடமாக இருக்கிறது. அங்கு நிலவும் ஒருவித ஈர்ப்பு விசை அல்லது மனோநிலை மாற்றங்கள் வாகன ஓட்டிகளை கவனத்தை திசை திருப்புவதாக சொல்லப்படுகிறது. அதனால் 18வது வளைவில் இப்போது கடந்து செல்லும் போது ஒருவித பயத்தோடையே செல்கிறார். பயம்தான் அவங்களை காப்பாற்று. பயம்தான் அவங்களை காப்பாற்று. கொல்லிமலையில் ஒரு அடர்ந்த பகுதிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வச்சுருக்காங்க.
மதிகெட்டான் சோலை ம், அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ம், ம், உண்மையிலேயே அது போகும்போது அந்த பகுதிக்கு செல்லும்போது அவங்களுடைய சுய நினைவை இழந்து விடுறதாகவும் ம். அவங்கள மீறி அங்க என்னென்ன மாதிரியோன அமானுஷ சம்பவங்கள்லாம் செயல்கள். நடக்கிறது மாதிரி சொல்றாங்களே. ம், ம். நீங்க அந்த பகுதிக்கு போயிருந்தீங்களா? அதை பத்தி உங்களுடைய அனுபவம் என்ன? நான் அந்த பகுதிக்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கேன். சரி. ஆனா கொல்லிமலையில் மிகவும் திகில் நிறைந்த பகுதி அந்த மதிகட்டான் சோலை பகுதிதான். ம், ம், அங்கு செல்பவர்கள் ம். திடீரென்று தங்களில் அதாவது என்ன சொல்றது திசை எறியும் உணர்வு. ஓ, வடக்க போகவா தெற்க போவான்னு தெரியாம அதாவது குழந்தை போயிடுறாங்க. இது ஆங்கிலத்தில் சொன்னா சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஓ, சரி. அதை இழந்து விடுகிறார்கள். ஓஹோ. ஆ, சிலர் வழி தவறி காணாமலும் போயிடுறாங்க. அப்படியா? அப்படி போயிட்டு இருக்கும்போதே திசை தெரியாம அவங்க சுய நினைவு இல்லாம ஏதோ சிந்தனையில அப்படி போயிடுறாங்க, பாதை மாறி போயிடுறாங்க. போயிடுறாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள மரங்கள் எங்க போறது என்ன விவரம், ஆ. கூப்பிடுறதுக்கு வழித்துணைக்கும் ஆள் கிடையாது. ஓ, அந்த மாதிரி போயிடுறாங்க. ஓஹோ. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு பிரதேசம் அது. மதிகெட்டான் சோலை. அந்த சூழலை பார்க்கும்போதே இவங்க மயங்கிடுறாங்க. ஓஹோ. அந்த இடத்துல அப்படி என்ன அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கிறது ம், இன்னைக்கு வரைக்கும் அது தெரியாத ஒரு மர்மமாகவே நீடிச்சிட்டு இருக்கு. சரி. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த பகுதியில் நிறைய மூலிகை செடிகள், அது விஷச்செடிகள் எல்லாம் வளர்ந்து மண்டி கிடக்கு. ஓ, அதில் ஒரு திகைப்பூண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வகை பூண்டு. ஒரு வகை பூண்டு இருக்கு. சரி. அதை நாம் தெரியாமல் மீச்சிட்டோன்னு வைங்க, ஆ, நம்மளுடைய அப்படியே மூளையில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு முகர்ந்தாலும் அப்படி ஆகும். முகர்ந்தாலும் சரி, ஓஹோ. அது இது ஆகி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. சுயநினைவு ஓ. இழந்து ஓ, தண்ணீரை மறந்து தண்ணீரை மறந்து ஆகுறாங்க. அப்படியே சும்மா அப்படியே கால் போன போக்கில் அப்படியே போகிறாங்க. அவங்க நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஆமாம், ஓஹோ. அந்த மாதிரி ஒரு சூழல். ம், ம். இன்னும் என்ன சொல்லப்போனால் அந்த இடத்துலையும் கூட சரி. அரூப நிலையில், ஆ, சூட்சும நிலையில் சரி. சித்தர்கள் இன்னும் இருந்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓஹோ. ஆமாம். சரி. ஆ, அவங்க ஆ. இந்த மாதிரி மனிதவரி போகிறவங்களுக்கு ம், அவங்களுடைய சக்தியினால ம். இவங்களை நல்வழிப்படுத்திட்டு சரியான வழியில கொண்டு சரியான வழியில் கொண்டு போய் போகிறதாக ஒரு ஐதீகம். சார், நம்ம அமானுஷ்ய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நீங்கள் இப்போவும் அந்த சித்தர்கள், பைரவர் வடிவு, அதெல்லாம் ஒரு சித்தர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி பேசிட்டே இருந்தீங்க. ம். இந்த சித்தர்களில் அகத்தியரும் போகரும் இப்பவும் அந்த அடர்ந்த வனப்பகுதியில் கொல்லிமலையில் ம். சூட்சும வடிவில் இருந்து தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அது உண்மைதான். சரி. என்னன்னா ம், மொத்த சித்தர்கள் 18 சித்தர்கள். ம். இதில் தலையாய சித்தர் யாருன்னா அகத்தியர், சரி. ம், அப்புறம் போகர், ம், அப்புறம் பாம்பாட்டி சித்தர், ம். அப்புறம் கொங்கணவர். ஓ, கொல்லிமலையில் அகத்தியர், போகர் போன்ற பல்வேறு சித்தர்கள் அங்குள்ள குகைகளில் இன்னும் சூட்சும வழியில் தவம் செய்து கொண்டிருப்பதாக அந்த காட்டை பற்றி நன்றாக அறிந்து கொண்ட பெரியவர்கள் சொல்கிறாங்க. ம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள குகைகளில் இன்றும் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடப்பதாகவும் அவர்கள் நினைவூற்றாங்க. இரவு நேரத்தில் ம். யாரோ பேசுவது போலவும், திடீரென்று ஊளையிடுவது போன்றவும் ம். ஒலிகள் கேட்கின்றன. ம். காற்றில் திடீரென கோவிலில் அபிஷேகம் செய்யும்போது ஒரு தெய்வீக வாசனை மீசம். ம். வீசுவது போன்ற அங்கேயும் அங்கேயே நிலவுகிறது. ஓஹோ. ஆமாம். சரி. அப்படி இருக்கும்போது நம்ம நடந்துகிட்டு போயிருக்கும்போது திடீரென்று ஒரு சில உருவங்கள் நம்மளை தண்ணி விட்டுட்டு கடந்து போவதை போன்ற ஒரு உணர்வு சம்பவங்களும் அங்கே நடக்கும். ஓ, உங்களுடைய கேள்விப்பட்ட இல்லை நீங்கள் பார்த்த நிறைய அமானுஷ சக்திகளை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்தீங்க. இதில் நீங்களே அந்த பிரமிச்சுட்டு போகிற அளவில், மிரண்டு போகிற அளவில் நடக்கிற ஒரு அமானுஷ்ய சக்தின்னா அது எதுவாக சொல்லுவீங்க? நான் பார்த்துருக்குறேன். சரி. அங்கே வந்துட்டு பார்க்கும்போது ஒரு நாள் அது கொல்லிமலையில் போயிட்டு திரும்புவதற்கு சரியான வாகன வசதிகள் கிடைக்கல. சரி. அப்போ அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
சரி. இரவு நேரத்தில் ம். அந்த மலையிலிருந்து ம். ஒளி வெள்ளத்தில் சரி. அப்படியே கடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு உருவொளி காட்சி. ஓ, ஒளி காட்சி மாதிரி இருக்கு. ஆமாம், சரி. உருவொளி காட்சியை நான் பார்த்தேன். இது பர்டிகுலரா எந்த இடத்துல? இல்லை, அரப்பளீஸ்வரர் கோவில் அந்த இதெல்லாம் இருக்குது அங்கே. சரி. அரப்பளீஸ்வரர் கோவில் அருகே ஓ. ம். அந்த காட்சிகளை நான் நேரடியாக நான் பார்த்து பிரமித்து போனேன். சரி. பற்றி அங்குள்ள பெரியவங்ககிட்ட எல்லாம் கேட்டாச்சுன்னா, இந்த மாதிரி இருக்கே நீங்கள் பார்த்தீங்களான்னாச்சுன்னா, அவங்க சர்வசாதாரணமாக ஆமாம் சித்தர்கள்லாம் அப்படியே வான்வழியில் போவாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொன்னது அப்படியே நம்மளை திகைக்க வச்சுட்டு. ஓஹோ. ம். அப்போ அந்த இடத்துல சித்தர்கள் ம். தவம் செய்தாலும் அந்த இடத்தை விட்டு நீங்காமல் அந்த பகுதி மக்களுக்கு அருவ நிலையில அருளாசி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளி வடிவத்தில் அருள் கொடுக்குறாங்க. நீங்க விளக்கி சொன்ன விஷயங்களை அப்படியே நம்ம அந்த கோர்வைப்படுத்தி பார்க்கும்போது சித்தர்கள் சூட்சும வடிவில் இப்பவும் கொல்லிமலையில் அவங்களுடைய ஒரு முகாமிட்டிருக்கிறது மாதிரி அவங்க அங்கங்கே வாசம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கே போயிட்டுருக்காங்க. ஆமாம். நீங்கள் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறீங்க? சித்தர்களுடைய அருகாமைக்கோ அதுக்கு ஏதாவது தொந்தரவு இல்லாத வகையில் அவங்களுடைய பயணத்தை எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? புதிதாக செல்லக்கூடிய பக்தர்களோ சுற்றுலா பயணிகளோ மனத்திடத்தோடு செல்ல வேண்டும். சரி. புது காட்டுப்பகுதிக்கு போகும்போது அது ஒரு புதுமையான அனுபவம். அவங்க மனநிலையை திடப்படுத்தி கொண்டு நம்ம போயாச்சுன்னா எது வந்தாலும் நாம் சமாளிப்போம் என்ற ஒரு திடம் இருந்தா அது போதும். அங்குள்ள பாறைகளில் மர்மமான குறியீடுகள் நிறைய காணப்படுகின்றன. சித்தர்கள் பயன்படுத்தும் கல் உரல்கள் அமானுஷ்ய மௌன சாட்சிகளாக இருக்கின்றன. அந்த மாதிரியான இடங்களில் அச்சப்படுத்தக்கூடிய அமானுஷ்யங்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்வதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும். அடுத்த தேர்தலை ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்கிறோம். ஆமாம். இந்த நேரத்தில் இதுக்கும் கொல்லிமலைக்கும் ஒரு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முடிச்சு போடப்படுகிறது. ஆமாம். ஆனால் இந்த கொல்லிமலை அப்படின்னாலே இந்த அரசியல்வாதிகள்லாம் தலைதெறிக்க ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு உண்மையான காரணம் என்ன? கொல்லிமலையை முற்காலத்தில் ஆண்டவன் மல்வில் ஓரி. சரி. கடையில் வள்ளலில் ஒருவர். சரி. அவருக்கு மரியாதை செய்ய அரசியல்வாதிகள் முயற்சி எடுக்கிறாங்க. சரி. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்ல முயற்சியாக இருந்தாலும் கூட அதற்கு எதிர் விளைவாக அவர்கள் பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுகிறது. அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு அடிவயிறு கலங்குறது மாதிரி ஒரு சம்பவத்தை சொன்னீங்க. நீங்க சொன்னபடி அந்த மாதிரி அங்க வந்து கொல்லிமலைக்கு வந்தவங்களோ இல்ல அதனுடைய சுற்றுப்பகுதிக்கு வந்தவங்களோ யாரெல்லாம் பதவியை இழந்திருக்காங்க இல்லைன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி என்ன நடந்திருக்கு? 1976 அப்போதைய திமுக அரசு சார்பாக கொல்லிமலையில பல்வில் ஓரி சிலை அமைச்சாங்க. சரி. அந்த விழா முடிந்த சில காலங்களிலே கலைஞர் ஆட்சி, அப்போது கலைஞர் ஆட்சி இருந்தது. சரி. அந்த விழா முடிஞ்சு ஒரு சில நாட்களிலேயே கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஓஹோ. ஆமா. சரி. மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி நாமக்கல் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வந்தபோது கொல்லிமலைக்கும் போனாங்க. சரி. அந்த மலையினுடைய வனப்பு, அதனுடைய இயற்கை எழில் காட்சி அவர்களுடைய உள்ளத்தை மிகவும் கொள்ளை கொண்டது. சரி. அவங்க அங்க வந்துட்டு போய் கொஞ்ச நாள்ல அவங்க பதவி இழந்தாங்க. சரி. தொடர்ந்து அவரது உயிரையும் இழக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் உருவாயிற்று. ஓஹோ. எம்ஜிஆருக்கும் இந்த கொல்லிமலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தத்தை சொல்றாங்களே? ஆமா, அது எம்ஜிஆரும் ஒரு தடவை அங்க போய் சரி நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக அவங்க கட்சி சார்பாக அவர் முதலமைச்சராக இருந்தபோது அங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. சரி. இவரை பலர் வந்து தடுத்தாங்க, நீ அங்க போக வேண்டாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அதையெல்லாம் மீறி இவர் அங்க போயிட்டு வந்த சில நாட்களிலேயே அவருடைய உடல் நல குறைவு ஏற்பட்டது. ஓஹோ. அதன் பிறகு நடந்த கதை தெரியும். அங்கே வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று சிகிச்சை பெற்று வந்தாங்க. அதன் பிறகு சில காலங்கள் நம்மை விட்டு அவர் பிரிந்து விட்டார்.
இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிட்டு இந்த கொல்லிமலை கொடுத்துட்டு இருக்கு. கொல்லிமலை இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால யாரும் இனிமேல் வரமாட்டாங்கன்னு நம்பலாம். ஏன் கண்டிப்பா அது மக்களுடைய மனநிலை, அரசியல்வாதிகளுடைய ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி ஆகிவிட்டது. எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயாச்சுன்னா அவங்க பதவி போகும் அப்படின்னு ஒரு அது வதந்தியா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு கருத்து நிலவுகிறதோ அதை போல கொல்லிமலைக்கு போனா அரசியல்வாதிகளுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து பலமாக ஊண்டிவிட்டது. இதுல நீங்க இந்த கொல்லிமலையில நீங்க சொல்லக்கூடிய 2 பிராணிகள், ஒன்று நாயை பத்தி பல விதமா நீங்க சொன்னீங்க, சித்தர் வடிவம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, அதுல ஒரு கருப்பு நாய் தொடர்ந்து கொல்லிமலையை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. ஆமா. இன்னொரு நம்ம விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம், ஒரு வெள்ளை குதிரையில ஒரு உருவம் கொல்லிமலையை சுற்றுவதாகவும் அதனுடைய குளம்படி சத்தத்தை பழங்குடி மக்கள் பல தடவை கேட்டதாகவும் சொல்லப்படுது. அது என்ன ஒரு வெள்ளை குதிரை குளம்படி சத்தம்? இதோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஏதாவது இருக்குதா? எப்படி? கொல்லிமலையில் உயர்ந்த சிகரத்தை மாசி குன்று என்றும் மாசிப்பாறை என்றும் சொல்றாங்க. சரி. அங்கே சக்தி வாய்ந்த பெரியண்ணசாமி கோவில் உள்ளது. அங்கேயும் நிறைய அமானுஷ்யங்கள் நடக்கின்றன. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணிக்குள் மாசி பெரியண்ணசாமி வெள்ளை குதிரையில் ஏறி மலையை சுற்றி வருவதாக சொல்றாங்க. சரி. மலையேறி வாரத்தில் இருப்பவர்கள் குதிரையின் குளம்படி சத்தத்தையும் குதிரையின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணிகளின் ஓசைகளையும் மிக தெளிவாக கேட்டதாக சொல்றாங்க. சரி. வனத்துறை ஊழியர்களும் இது உறுதி செய்றாங்க. சரி. மாலை 5 மணிக்கு மேல் அந்த கோவிலில் பக்தர்கள் யாரும் தங்க மாட்டாங்க. ஒரு முறை ஒரு குழுவினர் அந்த வெள்ளை குதிரை அமானுஷ்யத்தை பார்க்க விரும்பி இரவில் மறைந்திருந்து காத்திருந்தாங்க. சரி. நள்ளிரவில் யாரோ ஒரு உருவம் அவர்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு பயந்து ஓடிட்டாங்க. அவர்கள் கீழே இறங்கிய போது அந்த உருவம் மறைந்து விட்டது. ஆனாலும் அவர்கள் வந்த பாதை முழுவதும் யாரோ ஒருவர் தீப்பந்தத்துடன் தங்களை பின்தொடர்ந்து வந்து வழிகாட்டியதாக திகிலுடன் தெரிவித்தாங்க. சரி. பகல் நேரங்களில் கொல்லிமலையில் அடர்ந்த காட்டு பகுதியில் வழிதவறி தடுமாறும் பலருக்கு திடீரென ஒரு முதியவர் தோன்றி சரியான பாதையை காட்டிவிட்டு கண்ணிமைக்கு நேரத்தில் மறைந்து விடாராம். சரி. இந்த சம்பவம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அவர் மறைந்த இடத்தில் ஒருவித மூலிகை மனம் வீசும் என்றும், ஆனால் அந்த இடத்தில் மனிதர்கள் யாரும் நடந்து சென்ற சுவர்களே இருக்காது என்னும் அந்த பகுதி மக்கள் கூறுறாங்க, சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய அமானுஷ்ய ஆர்வத்தை ரொம்ப அதிகரிக்க. கொல்லிமலை என்றாலே அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. அங்கே என்ன மாதிரியான அமானுஷ்யங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஆன்மீக சிந்தனையாளர் நாராயணன் அவர்கள் நம்மோடு விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். அதை கேட்கும்போதே நம்மையும் கொஞ்சம் திகில் ஆட்டி படைக்கின்றது. சந்திப்போம் அடுத்து இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.